ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. வாழைப்பூ வச்சு வடை சாப்பிட்ருப்போம், வாழைப்பூ பொரியல் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு புட்டு செய்யலாம். அதுக்கு ஒரு நல்ல வாழைப்பூவை எடுத்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒன் சைடு வச்சுருங்க. ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதை கொரகொரப்பாக அரைச்சி ஒன் சைடு எடுத்து வச்சுக்கணும். இந்த வாழைப்பூ கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுருங்க. கடலைப்பருப்பையும் இதேமாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை கூட சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி இது கூட சேர்த்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம ஏற்கனவே வாழைப்பூலி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் அவ்வளோக்கும் நல்லா வதங்க தேவையில்லை, ஏன்னா இது நம்ம புட்டு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே ஒரே ஒரு 1/4 மூடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கோங்க. புட்டுக்கு தேங்காய் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், அதனால் தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காவையும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து ரெண்டையுமே மொத்தமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வதக்குங்க. வதக்கி நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான புட்டு இப்போ ரெடி. புட்டுக்கு நம்ம மேலே என்ன பண்ணுவோம், தேங்காய் துருவி ஆட் பண்ணுவோமா, அதே மாதிரி தேங்காய் துருவி புட்டு மேலே ஆட் பண்ணி அழகாக நீங்கள் சூடாக இதை சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதை வெறுமனாகவே சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.